பாலகனை தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி. அதிகாலையில பாலகனை தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணையின் வடிவில் அப்பத்தின் வடிவில் எழுந்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை ஒரு கணம் நாம் அப்படியே உற்று நோக்குவோம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் அழியவே மாட்டா என்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கடவுளுடைய அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை எப்படி வாழ்வு கொடுக்கிறது, மீட்பு கொடுக்கிறது, நம்முடைய வாழ்வை பாதுகாக்கிறது, திடப்படுத்துகிறது என்பதனை நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே வார்த்தையானவர் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட வார்த்தையானவரே, ஆபிரகாமோடு பேசிய கடவுளே, ஈசாக்கோடு பேசிய கடவுளே, யாக்கோபோடு பேசிய கடவுளே, இதோ நாங்கள் உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாக நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் முகமுகமாய் பார்ப்பதற்காக அணுகி வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களுடைய அடைபட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சறுக்கல்களும் நெருக்கடிகளும் வேதனைகளும் மாற வேண்டும் ஆண்டவரே. உபத்திரங்கள் மாற வேண்டும், எதிர்ப்பு மனநிலைகள் முறியடிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இதோ இந்த நேரத்தில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி ஆண்டவரை அப்படியே நாம் புகழ்ந்து போற்றி ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை
நற்கருணை நாதருக்கே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. பார்வையற்ற பார்த்திமேயும் இதோ தெருவோரமாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை, அது அப்படி என்னுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். ஏசு ஆண்டவர் இதோ அந்த அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பாதி வழியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை கேள்விப்படுகிறார். இதோ மக்கள் கூட்டம் சலசலவென்று அங்கு பேசிக்கொண்டே வருகிறார்கள். இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார்கள். இயேசுவினுடைய புகழை, அவரை கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய அற்புதங்களை குறித்து பேசி வருகிறார்கள். பார்வையற்ற பார்த்திமேயும் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே கூப்பிடுகிறான், இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனமிறங்கும் என்று சொல்லி மன்றாடுகிறார். இயேசு அருகில் வருகிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி அங்கு மன்றாடுகிறார். இதோ பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்த கடவுள், இதோ செவிடர்களுக்கு கேட்கக்கூடிய செவித்திறனை கொடுத்த கடவுள் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் இதோ நம்முடைய எல்லா விதமான மறைந்து போயிருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் விலக்கி கொடுக்கக்கூடியவராக ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தொழி வந்திருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, ஆண்டவர் அப்படியே ஒப்புக் கொடுங்க. இதோ பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தவரே, கேட்க முடியாதவர்களுக்கு கேட்கக்கூடிய திறனை கொடுத்தவரே, இது நாங்கள் உம்மை அணுகி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைபாடுகள் மாற வேண்டும். ஆண்டவரே, மறைந்தெடுக்கக்கூடிய காரியங்கள் புலப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி ஒப்புக் கொடுத்து கரங்களை தட்டி நாம் இந்த பாடல் வழியாக ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறான். என் அன்பு மகனே, மகளே, இதோ இந்த வேளையில நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய அடிமைத்தனங்கள் பல நேரங்களில் சமூக ஊடகங்களுக்கு நாம் அடிமையாகி போயிருக்கிறோம். அதே போல மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. எல்லா விதமான அடிமைத்தனங்களையும் இதோ ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இயேசுகிட்ட கேளுங்க, இயேசுவே, ஆண்டவரே, எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்வு புது பிறப்பாக மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள தேவையான அருளையும் ஆற்றலையும் வேண்டி இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். அடிமைகளுக்கு விடுதலையும், எளியோருக்கு நற்செய்தியாய், அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. அடிமைகளுக்கு விடுதலையும், எளியோருக்கு நற்செய்தியாய், அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கே ஆராதனை. ஆராதனை,
ஆராதனை, நற்கருணை நாதருக்கு நாதருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை, ஹalleluya 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 ஹalleluya, 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 ஹalleluya. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நற்கருணை நாதரே, வாழ்வு தருபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிகன மகிமைகளை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அடிமைகளுக்கு விடுதலை கொடுத்தவரே, பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தவரே, செவிடர்களுக்கு கேட்கக்கூடிய திறனை கொடுத்தவரே, அழுவோரின் கண்ணீரை துடைத்தவரே, ஆறுதலாய் வாழ்பவரே, ஆறுதலாய் விளங்குபவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, சேனைகளின் கர்த்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய துதிகன மகிமைகளை எல்லாம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக, வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தராக இருந்து எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே இயேசுவே, எங்கள் குடும்பத்தை நீர் இம்மட்டுமாய் பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, தாயின் கருவில் இருந்து ஆண்டவரே இந்நாள் வரை உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை உம்முடைய சிறைகள் நிழலில் அரவணைத்து பாதுகாத்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த விதமான பொல்லாப்பும் எந்த விதமான தீங்கும் விபத்தும் ஆபத்தும் அணுகாதபடி இயேசுவே ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கி பிடித்திருக்கிறீரப்பா, நீர் எங்களை சுமந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய உள்ளங்கைகள் எங்களை பறித்து வைத்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடி அன்பு மக்களே, அப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இம்மட்டுமாய் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் நினைத்து அடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சொல்லுங்க, இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. இது தனிப்பட்ட விதத்தில் எந்த விதமான வேடிக்கைகளுக்கும் பராக்குகளுக்கும் வேறு எந்த சிந்தனைகளுக்கும் நீங்கள் இந்த இடம் கொடுக்காம, இதோ வெண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று வாக்குறுதி கொடுத்த உன்னதரான ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. என்னை படைத்ததற்காக நன்றி ஆண்டவரே, என்னை உருவாக்கினதற்காக நன்றி ஆண்டவரே, என்னல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வருகையிலும் நீ வருகையிலும் போவையிலும் ஆசி பெற்றிடுவாய் என்ற வார்த்தைக்கு என்னங்க ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாக நாங்கள் வருகிற போதும், உம்முடைய பிரசனத்தை விட்டு எங்களுடைய வீட்டிற்கு எங்களுடைய அலுவல்களுக்கு நாங்கள் போகிற பொழுதும் ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களை தாங்கி பிடித்திருக்கிறீர், எங்களை வழிநடத்தி வருகிறீர், எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி அடி ஆண்டவருக்கு அப்படி நன்றி செலுத்துங்க மக்களே. நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் நினைத்து ஒரு சில மணித்துளிகள் நம்பிக்கையோடு, நன்றி பெருக்கோடு, நன்றி உணர்வோடு, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி. என்றோ நம்முடைய வாழ்வு முடிந்திருக்கணும், என்றோ நம்முடைய வாழ்வு முடிந்திருக்கணும். தாயின் கருவிலை இருக்கிறப்ப இன்றைக்கு நிறைய பேர் கருக்கலைப்பு செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அதையெல்லாம் கடந்து இத்தனை ஆண்டுகளாக நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிறார். உன்னதமான பிறப்பினை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விபத்துக்களை சந்திச்சிருக்கிறோம், உடல் நோய்களை சந்திச்சிருக்கிறோம், செத்து போயிருவோம், மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், அந்த இறப்பை கூட சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா இது ஆண்டவருடைய கிருபை. இரக்கம் இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம நாம இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நன்றி செலுத்துங்க. இயேசுவே ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் பிறந்தது முதல் இந்நாள் வரை பல தடைகள், பல நெருக்கடிகள், பல்வேறு விதமான எதிர்மறையான நிகழ்வுகள்
என் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இருப்பினும் நான் சோர்ந்து போன நேரமெல்லாம், தளர்ந்து போன நேரமெல்லாம் ஆண்டவரே நீர் என்னை திடப்படுத்தி இருக்கிறீர் அப்பா. உடைய வார்த்தை வழியாக திடப்படுத்தி இருக்கிறீர், மனிதர்கள் வழியாக ஆறுதலை சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. என் கண்ணீரை காண்பவராக, என் கண்ணீரை துடைப்பவராக நீர் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா என்று சொல்லி இதோ கண்ணீரை துடைத்த நேரங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு அப்படி நன்றி செலுத்துவோம் மக்களே. ஆறுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள்ட்ட போயிருக்கிறோம், தூக்கி எறிஞ்சு பேசி இருக்கிறாங்க, முகத்துல மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி இருக்கிறாங்க. உனக்கு இதுதான் பொழப்பு, வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நம்மை நம்மளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள் இது அப்பத்தின் வடிவில் எழுந்தள்ளி இருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார், அரவணைக்கிறார், தேற்றுகிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுகிறார். அந்த ஆண்டவர்கிட்ட இயேசுவே, ஆண்டவரே, நான் ஆறுதலை தேடி வந்த பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் எனக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறப்பா. உம்முடைய தோளில் என்னை சுமந்து வந்திருக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நன்றி செலுத்துவோமா மக்களே. அப்படியே ஒரு சில மணித்துளிகள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துவோமா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே, என்னை வாழ்விப்பவரே, என்னை வழி நடத்துபவரே, எனக்கு வளமான வாழ்வை உருவெடுப்பவரே, நன்றி ஆண்டவரே. வளமான திட்டங்களை நீர் எனக்கு வைத்திருப்பதற்காக நன்றி. என் வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அடியே ஆண்டவர்கிட்ட அப்படி நன்றி செலுத்துவோமா. அடியே ஒப்பு கொடுங்க. இந்த நாள் முழுவதும் நவம்பர் மாதத்துல நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். இறுதி நாட்கள்ல இன்னும் 2-3 நாள் தான். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையோடு நமக்கு நவம்பர் மாதம் முடிவடைகிறது. சரியாக 3 நாட்கள். இந்த 2025ஆம் ஆண்டுல மாதத்தினுடைய, அதாவது 11வது மாதத்துல நம்ம இறுதி நாட்கள்ல பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த 11 மாதங்களாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த டிசம்பர் மாதத்துல ஆண்டவர் நம்மை வழி நடத்தணும். ஆண்டவருடைய அருட்கரம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்யணும். பொல்லாப்பிலிருந்து, நெருக்கடியிலிருந்து, அவமானத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேரத்தில் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. நம்ம இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 28ல் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, உன் கருவின் கனியும், நிலத்தின் பயனும், கால்நடைகளின் ஈற்றுகளும், மாடுகளின் கன்றுகளும், ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே இணைச்சட்ட புத்தகத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உன் களஞ்சியங்கள் ஆண்டவன் நிரப்பணும். அதுவும் இணைச்சட்ட புத்தகத்தில் அதே 28வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 5வது 6வது வசனத்தில் படிக்கிறப்ப நாங்கள் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்றார். என்ன அப்படின்னா, உன்னுடைய களஞ்சியங்களை நிரப்புவதிலும் நீர் ஆர்வமாய் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பிலும் ஆண்டவர் ஆணையிடுவாராக. அப்போ ஆண்டவர் ஆணையிடுன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்கள் களஞ்சியங்கள் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, வாழ்வாதாரத்திற்காக மேற்கொள்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னா ஆசீர்வதிக்கணும். அது ஆணை இவர்கிட்ட தான் வரணும், ஆண்டவர்கிட்ட தான் வரணும். அந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே கேளுங்க. ஆண்டவரே ஆணையிடும் ஆண்டவரே, என் களஞ்சியங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் செய்கிற காரியங்கள் பலன் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட அப்படியே கேளுங்க. அதே இணைச்சட்ட புத்தகத்தில் அதிகாரம் 28ல் வாசிக்கிறோம். உனக்கு எதிராக எதிரிகள் இருக்கலாம், உன் கண்முன் இருக்கலாம். உன் கண்முன் அவர்கள் விழும்படி என்ன செய்ய போறாரு அப்படின்னா, ஆண்டவர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்படைக்க போறாரு. ஆண்டவர்கள் உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாக உன்கிட்ட வருவாங்க, ஆனால் உன் கண்கள் பார்க்கும் அவர்கள் 7 வழியாக ஓடிப்பவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிறைய குடைச்சலை கொடுக்கலாம், நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தலாம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல குழப்பங்களை ஏற்படுத்தலாம். இவ எப்படி நல்லவளா இருக்க முடியும், இவ எப்படி வாழ்ந்துடலான்னு பார்த்தரலாம், எப்படி வாழ்றான்னு பார்த்தர்றேன் அப்படின்னு சொல்லி பலர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நமக்கு எதிராக சூழ்ச்சிகளையும் கிளர்ச்சிகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். நம்முடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடிய மக்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்கலாம், அல்லது நாம் கூட
பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம். எல்லாத்தையும் இப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், உனக்கு எதிராக வரக்கூடிய மனிதர்கள், அந்த எதிரிகள் உன் கண்முன்னால் என்ன செய்ய போறார் அப்படின்னா, அவர்கள் உன் கையில் வந்து ஒப்படைக்க போறார். அது மட்டுமல்ல, 7 வழியாக ஓடி போவர். அப்ப ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுங்க. இது என்னுடைய வாழ்க்கை தான் ஆண்டவரே, நீங்க கொடுத்த வாழ்க்கை தான் ஆண்டவரே, அதை இயக்குவது நீங்க தான் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில பல பயம், அச்சம், சூழல், அப்படியே ஒரு விதமானது திகில், என்ன செய்யணும்னு தெரியல, அப்படியே மரண பயம் இப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. தெய்வமே, இதோ என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், மரண பயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னால் எதிர்த்து போரிட முடியுமா? எதிர்த்து பேச முடியுமா? ஐயோ, அவங்கெல்லாம் பெரியவங்களாச்சே, அவங்கள எப்படி நான் பேசுறது? ஆனா எனக்கு நிறைய குடைச்சலை கொடுக்குறாங்களே, வேதனைகளை கொடுக்குறாங்களே, அவமானத்தை கொடுக்குறாங்களே, சாடையா பேசுறாங்களே, மனசு நோகும்படி அப்படியே என்னை வந்து அப்படியே வார்த்தையினால் அப்படியே முள் குத்துவது போல அப்படி குத்தி கொண்டே இருக்கிறார்களே. ஆண்டவரே, இயேசுவே, அவர்கள் எல்லாம் எதிர்த்து போரிட எனக்கு தேவையான பலனை, வல்லமை, ஆற்றலை தாரும் ஆண்டவரே. நான் பழி வாங்க விரும்பல ஆண்டவரே. ஆண்டவரே, நான் யாரையும் பழி வாங்க விரும்பல ஆண்டவரே. எல்லாரோடும் இணக்கத்தோடு வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. தெய்வமே, நான் எல்லாரோடும் இணக்கத்தோடு வாழ அந்த இணக்கமான சூழலை எனக்குள்ளாய், என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ளாய் ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இதோ ஆபிரகாமுக்கு பல நெருக்கடிகள் வந்தன, வேதனைகள் வந்தன. அந்த வேதனைகள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தப்புவித்து பெருமைப்படுத்தினார். ஆபிரகாமை பெருமைப்படுத்திய கடவுள் இன்றைக்கு நம்மளையும் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த உன்னதமான நாளில், நம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த நாளில், புனிதமான நாளில் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களையும் உடைய திரு இருதயத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆண்டவரே, உடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்துடைய ரத்தம் என் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. தெய்வமே, இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்கள் உடைய திரு ரத்தத்தினால் மாறுவனவாக, ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆண்டவரே, உன் களஞ்சியங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரேன். என் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அனுதினமும் நெற்றி வியர்வின் நிலத்தில் விழ பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகளுடைய உழைப்பினை கண்ணோக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். களஞ்சியங்கள் ஆண்டவரே, களஞ்சியங்கள் நிரப்புவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது தாங்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் உன்னுடைய பார்வை விலையேற பெற்ற பிள்ளைகளாக, சுபிகார பிள்ளைகளாக வாழுகிற அந்த கிருபையை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ என் பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள், குறிப்பாக பணித்தலங்களில், வேலை பார்க்கக்கூடிய இடங்களில், அதேவேளை குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய அந்த எதிரி மனப்பான்மை மாற வேண்டும் ஆண்டவரே. பலர் என் பிள்ளைகளை எதிரிகளாக பார்க்கிறார்கள் ஆண்டவரே. இதோ அவர்களை எப்படி அழிக்க வேண்டும், தொழிலிலே எப்படி முடக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆண்டவரே, அவருடைய பெயரை எப்படி பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, இதோ உம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்வை வளமான வாழ்வாக உருமாற்ற இருக்கக்கூடிய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ வானகத்தின் பலகணிகளை திறந்து நான் இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பேன் என்று சொன்னீரேன். இது வானகத்தின் பலகணிகளை திறந்து என் பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதிர்மறையான விமர்சனங்களை சந்திக்கின்ற பொழுது ஆண்டவரே, நொடித்து போகாமல், வீழ்ந்து விடாமல், தளர்ந்து போகாமல் ஆண்டவரே, இதோ வீரத்தோடு வலிமையோடு வீர்நடை போட தேவையான வல்லமையை, மன தைரியத்தை, மன வலிமையை என் பிள்ளைகளுக்கு தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய, அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் கண்ணோக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, திருப்பாடல் 113 இறைவார்த்தை 9 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே. மலடிகளை அவர் இல்லத்தில், ஆண்டவர் மலடிகளை அவர் இல்லத்தில் வாழ வைக்கின்றார், தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவர்களுக்கு அருளுகின்றார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. மலடி என்கிற அவ பெயரை
ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்காமல், ஆண்டவரே கற்பத்தின் தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி, ஆண்டவரே கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்ட கனியாக, ஆண்டவரே எல்லாரும் வாழ்வு கனி கொடுக்கக்கூடிய வாழ்வாக அமைந்திட, ஆண்டவரே நம்முடைய ஆவியின் வல்லமையை இதோ திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் பெயரால் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர், எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறீர். ஆண்டவரே, நம்முடைய நாமத்தினால் கேட்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய நாமத்தினால் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, பொல்லாத ஆவியின் பிடியில் இருந்து மக்கள் விடுதலை பெறுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே இயேசுவே, சாபங்கள் மாறுவதாக, பிணிகள் மாறுவதாக, நோய்கள் நீங்குவதாக, அற்புத சுகம் கடந்து வரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். வருள்ளடையாளத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாளி மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதோவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே.
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் போடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் போடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய வாக்குறுதிகளை நாம் கொடுப்போம். நம்ம அம்மா அப்பா நம்மக்கிட்ட வாக்குறுதி கொடுப்பாங்க. நம்ம நண்பர்கள்ட்ட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நிச்சயமாக உன்னோட கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்போம். நாம் கொடுப்போம், நண்பர்கள் கொடுப்பாங்க. அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு உன்னதமான வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதி என்ன? நாம் வாசிக்கக்கூடிய அல்லது தியானிக்கக்கூடிய வாழ்வாக்கக்கூடிய இறை வார்த்தை ஒருபோதும் அழியாது. இந்த விண்ணகம் அழிஞ்சிரும், இந்த மண்ணகம் அழிஞ்சிரும், ஆனால் நான் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழியவே மாட்டா என்று சொல்லி ஒரு உன்னதமான ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த வாக்குறுதி என்ன, நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய சோர்ந்து போன நேரங்களில், தளர்ந்து போன நேரங்களில், அதே போல் கஷ்டத்தில், பாரத்தில், இப்படியே ஒரு விதமான சிக்கலில் இருக்கிறப்ப அவருடைய வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்கிறது, நம்மை தாங்குகிறது, நமக்கு வளமான வாழ்வை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்பிக்கை மீண்டுமாக ஒரு புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு உதவக்கூடிய உன்னதமான ஒரு கருவியாக ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு நம்பிக்கையை வாக்குறுதியின் மேலே நம்ம பற்றுறுதி கொள்வோம். இது நல்ல நேர்மறையான எண்ணத்தோட ஆண்டுடைய வார்த்தையை பற்றி கொள்வோம். அவர் கொடுக்கக்கூடிய அந்த வளமான வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட அருளையும் இரக்கத்தையும் வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளன் விருப்பங்களை தூண்டி எழுப்பவும் வேண்டுகின்றோ. அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை வார்த்தைகள் 2 முதல் 14 முடிய. இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றுகளும் பெருங்கடலை கொந்தளிக்கச் செய்தன. அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் கடலினின்று மேலெழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை. அவற்றுள் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தை போல் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரையினின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால்களில் நின்றது. அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறொரு 2ஆம் விலங்கை கண்டேன். கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்விக் கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் 4 இருந்தன. அந்த விலங்குக்கு 4 தலைகள் இருந்தன. அதற்கும் ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட 4ஆம் விலங்கு அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுக்கி விழுங்கியது. எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளுள் 3 வேரோடு பிடுங்கப்பட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசின பெருமைமிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சியுரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட காலம் நேரம் வரை நீட்டிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மாடின மகனைப் போல ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார்.
ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். தானியேல் முதல் அதிகாரம் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நிலத்தில் தளர்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கடலே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 29 முதல் 33 வரை. இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைய நேரம் நம்ம விமானத்தில் போகின்ற பொழுது அல்லது பயணிக்கின்ற பொழுது விமானம் பறப்பதற்கு முன்பதாக அதில் இந்த விமானத்தில் உதவி செய்யக்கூடிய இந்த பணியாள்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா நபர்களும் பயணிகளும் அமர்ந்த பிறகு இருக்கையில் அமர்ந்த பிறகு அவங்க அந்த பெல்ட்டு இருக்கை சீட் பெல்ட்டை என்ன செய்வாங்க, எப்படி அணியணும். ஒருவேளை விமானம் பறக்கின்ற பொழுது ஏதாவது கோளாறுகள் ஏற்படுகிறது. அப்படி கோளாறு ஏற்படுறப்ப என்னென்ன காரியங்களை நம்மளோட உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக எப்படி செய்யணும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இன்னும் நிறைய ஆலோசனைகளை அவங்க கொடுப்பாங்க. முதல் முறை நம்ம பயணிக்கிறப்ப அதை நம்ம உற்று கேட்போம். அடுத்தடுத்து நம்ம அடிக்கடி நம்ம பயணம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்க சொல்கிறத அவங்க நம்ம முன்னாடி நிற்கிறாங்க கூட என்பதை கூட நம்ம கருத்தில் கொள்ள மாட்டோம். அவங்க பாட்டு சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம பொழப்பை பார்ப்போம், வேலையை பார்ப்போம் என்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருப்போம். நம்முடைய வேலைகளில் நம்ம அப்படி ரொம்ப பிஸியாக போய் விடுவோம். ஒருவேளை அலைபேசியில் நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது காணொளிகளை பார்க்கலாம், அல்லது வேறு ஏதாவது புத்தகங்கள் படிக்கலாம், அல்லது வாசிக்கலாம், அல்லது பாடல் ஏதாவது கேட்கலாம். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா நம்முடைய கவனத்தை நம்ம கொண்டு போயிடுவோம். அப்போது நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய அந்த நபர், அந்த விமான பணிப்பெண் அல்லது அந்த அவருடைய உதவியால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அவங்க ஒரு பொருட்டாக துச்சமென பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ அவங்கள்ட்ட ஒருவேளை நம்ம கேட்குறோன்னு வச்சுங்களேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, நீங்கள் எதுக்கு இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் விமானம் ஏறுகின்ற பொழுது பயணிக்கின்ற பொழுது இதே போல் எல்லாத்தையும் ஒரு 2-5 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் சீட்டு பெல்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கைகளை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. இது உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தலையா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க ஏதாவது பதில், இப்படிப்பட்ட ஒரு பதிலை நிச்சயமாக அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு சலிப்பதை மக்களுக்கு சலிப்பை தான் கொடுக்கும், பயணிகளுக்கு சலிப்பை தான் கொடுக்கும். அதே வேளையில் அது என்ன நடக்கும் அப்படின்னா ஒருவேளை விமானத்தில் கோளாறு ஏற்படலாம், விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆகவே அதை தவிர்க்கலாம் அல்லவா. அதை தவிர்ப்பதற்காக மக்களுக்கு என்ன பண்ணுறோம், இப்படிப்பட்ட ஆலோசனைகளை இந்த செய்முறை வழியாக நாங்கள் செய்து காண்பிக்கிறோம் என்று அவங்க நிச்சயமாக நமக்கு பதில் கொடுப்பாங்க. அதே போல தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா அடிக்கடி வரக்கூடிய ஒரு பகுதி. அதாவது இதே ஒரு சிந்தனை, இதே ஒரு கருத்தோட்டம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த நற்செய்தி வாசகங்களில் விவிலியத்தில் அடிக்கடி பரவி வரக்கூடியது, அல்லது நம்முடைய உள்ளத்தில் என்ன சொல்வது, ஒரு போதனையாக கொடுக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்கிறது. ஆயத்த நிலையில் நம்ம இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பி ப்ரிப்பேர்ட். அவ்வளோதான், வேறு எதுவுமே நமக்கு கிடையவே கிடையாது. இப்போ உதாரணமாக நமக்கு அடிக்கடி இந்த பகுதியில் கேட்குறோம். ஒருவேளை இந்த நற்செய்தி வாசகத்தை இப்போ படிக்கிறப்ப என்னப்பா இதே போல் ஒரு பகுதி தானே, போன வாரத்தில் ஒன்று கொடுத்தோம், அல்லது போன மாதம் ஒன்று கொடுத்தோம், இப்போ என்ன புதுசாக மக்களுக்கு என்ன சொல்கிறது, ஏற்கனவே சொன்ன செய்தி தானே, ஆயத்த நிலையில் இருக்கணும், பி ப்ரிப்பேர்ட்னு மக்களை வலியுறுத்தணும், இது சொன்னதே சொல்லக்கூடிய ஒரு சொல் வருகிறது, இப்போ மக்களுக்கு சலிப்பாயிருமே என்கிற ஒரு நிலை, ஒரு மனோபாவம் நிச்சயமாக இறைவார்த்தை அறிவிக்கக்கூடிய குருக்களுக்கு வரும். இப்போ இன்றைக்கி நம்ம ஆலயங்களில் பார்க்குறோம், சாமியார் இறைவார்த்தை அறிவிக்கிற, அதாவது பிரசங்கம் வைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கதை அவர் போன வாட்டி சொன்னார், இந்த நிகழ்வு போன வாட்டி சொன்னார், இந்த இறை வார்த்தையை போன வாட்டி தானே சொன்னார், என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, வேறு எதுவும் தயாரிக்க மாட்டாரா என்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே தலையை கீழே போட்டுருவாங்க, அல்லது அலைபேசி எடுத்துக்கொண்டு அதில் என்ன செய்வாங்க, ஏதாவது வாட்ஸ்அப்பில் அல்லது இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் தங்களை அங்கே ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஏன், சாமியார் பேசுறது சொன்னதே தானே சொல்கிறாரு, நான் இதை தான் யூடியூப்பில் கேட்டோம், இதை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இறை வார்த்தை பயிருக்குள்ளே அந்த ஃபாதர் சொன்னார், இந்த ஃபாதர் புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறாரு, வேறு என்ன புதுசாக சொல்கிறாரு என்கிற ஒரு மனநிலை நமக்கு வருகிறது. சலிப்புத்தன்மை நமக்கு ஏற்படுகிறது. அப்போ அந்த சலிப்புத்தன்மை ஏற்படுறதுனால நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா இறை வார்த்தைக்கு நாம் பல நேரங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்காததுனால இழப்பு யாருக்கு அப்படின்னா அது நமக்கு தான்.
இப்போ உதாரணமாக நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம சின்ன வயசில் பிறந்து, சரிங்களா, பிறந்ததிலிருந்து இன்றைக்கு நீங்கள் பெற்றோராக இருக்கலாம், அல்லது அறிவுரை வழங்கக்கூடிய அந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம். இப்போ பாருங்கள், சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, டேய் குளிச்சுட்டு வாடா, காலைல எந்திரிச்சோன்னே மூஞ்ச கழுவுடா, பல்ல விளக்குடா, என்ன, அது நமக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள். சுத்தபத்தமாக இருப்பா, ஸோ அதாவது தகாத வார்த்தைகள் பேசாதப்பா. நம்ம சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. சொல்லி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா ஒன்று குச்சியாலேயோ அல்லது விளக்க மாத்தாலேயோ அல்லது என்ன கையில் கிடைக்குதோ அதை எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு நிலை, தண்டிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அதில் அவங்க நமக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதில் ஒரு ஆழமான அன்பு இருக்கிறது. என் புள்ள வழி மாறி போயிடக்கூடாது, என் புள்ள திசை மாறி போயிடக்கூடாது, வாழ்க்கை இழந்துட விடக்கூடாது, தன்னுடைய வாழ்வு உதாசீனமாக பார்த்து விடக்கூடாது, ஊதாரியாக இருந்துடக்கூடாது. அப்போது அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை நம்ம அதை செயல்படுத்துகிற வரை அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் சொல்ல வரக்கூடிய உதாரணம் நான் ஏற்கனவே பகிர்ந்துருக்கிறேன். இந்த பல்லு விளக்குறது, சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பேஸ்ட் எடுத்து ப்ரஷ்ஷை எடுத்து அதில் பேஸ்ட் கொஞ்சம் வச்சு எப்படி பல்லு விளக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு வாரம் கற்றுக் கொடுப்பாங்க, அல்லது ஒரு மாதம் கற்றுக் கொடுக்கலாம். இப்போ அடுத்து அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, என்ன வலியுறுத்துறாங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே, நீ எப்போ எந்திரிக்கிறோ எந்திரிச்ச உடனே நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் மூஞ்ச கழுவணும், அப்புறம் பல்ல விளக்கணும். இப்போ நாமளா அது செய்கிற வர என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அம்மா அப்பா எந்திரிச்சியா, பல்ல விளக்குனியா, மூஞ்ச கழுவுனியா, குளிச்சியா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ அதை செய்கிற வரைக்கும், ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அதே போல தான் இந்த நற்செய்தி வாசகம், ஒட்டுமொத்த பைபிள் ஒருவேளை ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், அன்பு என்கிற அந்த வார்த்தையில் சொல்லிடலாம். இந்த அன்பு என்கிற வார்த்தை பல கோணங்கள், அது மன்னிப்பாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், விட்டு கொடுத்தலாக இருக்கலாம், அல்லது பல்வேறு நிலைகளில் பல்வேறு கோணங்களில் அது நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வார்த்தைகள்லாம் வித்தியாசம், ஆனால் ஒன்று. அப்போ அந்த அன்பு, அப்போ அந்த அன்பு என்கிற அந்த வார்த்தை, இந்த ஒட்டுமொத்த விவிலியமும் அதில் அந்த வார்த்தைக்குள்ள ஒட்டுமொத்த விவிலியம் அடங்கி விடுகிறது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த அன்பை வாழ்வாக்கணும். அந்த அன்போடு இருந்ததா, அன்பை நீ வாழ்வாக்குனாதான், செயல்படுத்தினாதான் நீ இறையாட்சிக்குள்ள நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உன்னை தகுதி உள்ளவனாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி ஆண்டவர் நமக்கு உன்னதமான சிந்தனை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அம்மா போமா, உனக்கு வேறு பொழப்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டே இருக்கிற, டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணு, புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா, சும்மா நிப்பாட்டு, ஆவுன்னா நான் அப்படி இருந்தேன், நீ இப்படி என்ன, நீ இப்படி இருக்கிற, அந்த காலத்தில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், பழைய காலத்து ஓம் புராணத்தை நீ ஆரம்பிக்கிறேன். அது என்ன செய்யுது அப்படின்னா, அவங்க பட்ட கஷ்டத்தை நமக்கு சொல்ல வர்றாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து அவங்க எப்படி வாழ்க்கையை கற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான உன்னதமான சிந்தனை நமக்கு கற்றுக் கொடுக்க வர்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. நம்முடைய மனசை நம்ம கண்ணை அப்படியே மூடிக்கிறோம். இப்படி மூடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, கற்றுக்கொள்ள மறுக்கிறோம். வாழ்க்கையில் தோல்விகளையும் துன்பங்களையும் நெருக்கடிகளையும் வேதனைகளையும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம நிர்பந்திக்கப்படுகிறோம். அப்புறம் கஷ்டப்படுறப்ப, ஐயோ அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, அப்படின்னு என்ன செய்யறேன் அப்படின்னா புலம்பக்கூடிய ஒரு நிலை. அப்போ அம்மா சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, என் பேச்சை கேட்டிருந்தனா நீ இப்படி நீ கஷ்டப்படுவியா, என் பேச்சை கேட்டிருந்தனா நீ இப்படி துன்பத்தில் இருப்பியா, இப்படி விபத்தை சந்திப்பியா, நான் அன்னைக்கே சொன்னேன் குடிக்காதரான்னு சொன்னேன், இன்னைக்கு பாருவோம் வாழ்க்கையே இழந்து நிற்கிறியே. என்ன செய்வாங்க அப்படின்னா, அன்றைக்கும் புலம்பிக் கொண்டே அழுது கொண்டே என்ன செய்வாங்க, தங்களுடைய அன்பை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அதே போல தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என் பிள்ளைங்க திசை மாறி போயிடக்கூடாது, என் பிள்ளைங்க வழி மாறி போயிடக்கூடாது. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தான் எப்படி எதற்காக அவர்களை படைத்தேனோ, எதற்காக அவர்களை உருவாக்கினேனோ அந்த நோக்கத்தை அவங்க நிறைவேற்றணும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நீ தயாரிப்போட இரு, ஆயத்த நிலையோட இரு, அன்போட இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு முறையும் என்ன செய்கிறார் அப்படின்னா, நினைவூர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த நினைவூட்டல் என்ன, நம்ம எங்கேயோ நம்முடைய வாழ்க்கை திசை மாறி போகுது, எங்கேயோ நம்முடைய வாழ்க்கை தடம் புரண்டு போகுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ போகிற பாதை சரியில்லை, கொஞ்சம் பாதையை கொஞ்சம் உட்காரு, யோசி, இறை வார்த்தை வாசி, யோசி,
என்ன யோசித்து என்ன பண்ணுற அப்படின்னா கொஞ்சம் வாழ்க்கையை சீர்படுத்து. சரிங்களா? அப்போது இந்த இறைவார்த்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அல்லது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வந்து எச்சரித்து கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீ போகணும், இப்படி தான் நீ பழகணும், இந்த நேரத்தில் நீ தூங்கணும், இந்த நேரத்தில் சாப்பிடணும். அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து ஆலோசனைகளையும் அவன் வந்து வழிகாட்டுதலையும் அவன் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து அப்படியே போப்பா எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்ன, ஆனால் கடவுள் சொல்கிறது மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். கோவிலுக்கு போகணும் திருச்சபை வலியுறுத்துகிறது, ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி திருச்சபை வந்து வலியுறுத்துகிறது. இன்றைக்கு நம்ம பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் பிள்ளைகளுக்கு வந்து கீபோர்டு கிளாஸு, கிட்டார் கிளாஸு, கராத்தே கிளாஸு வகுப்பு என்று சொல்லி பிள்ளைகளை வந்து அப்படியே திசை மாற்றக்கூடிய ஒரு நிலை. அப்போ இன்றைக்கு வந்து பிள்ளைகள் வந்து ரொம்ப அப்படியே சுமத்துறோம், அப்படியே பாரங்களை வந்து சுமத்தக்கூடிய ஒரு நிலை. என்ன பாரம் அப்படின்னா படி படி படி, நீ படித்தாதான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு விதமான மன அழுத்தத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. பள்ளிகள்லையும் அப்படிப்பட்ட ஒரு பார்வை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது பிள்ளைங்கள் இன்றைக்கு வந்து உலக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு வந்து தயாராக இருக்கிறார்கள். அதில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாமா, ஜபம் நாளைக்கு பண்ணிக்கலாமா, என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடவுளுக்கான நேரத்தை நாம் வந்து கடவுளுக்கு கொடுக்காம உலக காரியங்களுக்கு உலக அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு வந்து நாம் வந்து அதிக நேரங்களை வந்து கொடுக்கிறோம், பிள்ளைகளை வந்து ஊக்குவிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என் வார்த்தைக்கு செவிமடு, நீ என் பேச்சை கேட்டா போது நல்லா இருப்படா சாமி. சரிங்களா? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், என் வார்த்தையை கொஞ்சம் வாசி, என் பேச்சை கொஞ்சம் கேளு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உன் வாழ்க்கையை வளமுள்ளதாக உருமாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு ஒரு உன்னதமான சிந்தனையை வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார் நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில், காலங்கள் அறிகிறோம், காலங்கள் அறிந்து பார்க்கின்ற பொழுது இந்த காலம் வரைஞ்ச அந்த கோடை காலம் வந்துருச்சு, பனிக்காலம் வந்துருச்சு, மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல கடவுள் வருகிற காலமும் இருக்கிறது. அந்த காலத்தை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா நீ உன்னை பக்குவப்படுத்து, சரிசை, ஆயத்த நிலையில் இரு, விழிப்பு நிலையோடு இரு, விழிப்புணர்வோடு இரு என்று ஆண்டவர் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீ என் வார்த்தையை வாசி. இந்த உலகம் மரம் அழிஞ்சிரும், இந்த விண்ணகம் அழிஞ்சிரும், இந்த மண்ணகம் அழிஞ்சிரும், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியவே மாட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். அப்போ இந்த ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறப்ப, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறப்ப நம்முடைய வாழ்வு அப்படியே செழுமைப்படுகிறது. சரிங்களா? நம்ம எசாயா புத்தகத்தில் அதிகாரம் 54 வந்து வாசிக்கின்றோம். எசாயா புத்தகம் அதிகாரம் 54 இறைவார்த்தை 13 நினைக்கிறேன். அங்கே ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து நாம் வந்து கற்றுக் கொடுக்குறோமோ அதே போல் ஆண்டவர் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறாரு. சரிங்களா? எசாயா புத்தகம் அதிகாரம் 54 இறைவார்த்தை 13 உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார், உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். சரி, நிறைவாழ்வு அதான் கவனிக்கணும். இன்னைக்கு அம்மா அப்பா நம்ம வந்து இன்னைக்கு நீங்கள் பெற்றோர்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு வளமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க. நீங்கள் என்னதான் வாயை கட்டி வயிற்றை கட்டி உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வளமான வாழ்க்கையை கொடுத்தாலும் ஒரு நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, நீ எனக்கு என்ன பண்ண? பாருங்க, நீங்கள் நினச்சிருப்பீங்க என் பிள்ளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்குறேன், நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன், நல்ல ஒரு சமூகத்தில் வந்து நல்ல ஒரு பதவியில் இருக்கிறாரு, நிலையில் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. அதில் பெருமைப்பட்டு கொள்வீங்க, ஒரு பூரிப்பு அடைவீங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய போதனைகள் பல நேரங்களில் நிறைவு இல்லாமல் இருக்கலாம். சின்ன சின்ன குறைகளையும் சின்ன சின்ன கஷ்டங்களையும் கசப்புணர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இங்கு எசாயா புத்தகம் அதிகாரம் 54 இறைவார்த்தை 13 வாசிக்கிறோம், உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார், உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர். அதுதான் கவனிக்கணும். அப்போ இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியவே மாட்டா.
அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு வந்து சலிப்பை கொடுக்கும். என்னப்பா இப்போ இதுதானே ஏற்கனவே கேட்டாச்சே, இந்த நிகழ்வு தானே, இந்த 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 பகுதி தானே ஏற்கனவே வாஸ்தாச்சே, ஒரு விதமான சலிப்பு நமக்கு வந்து ஏற்படலாம், சோர்வு ஏற்படலாம். அப்படிப்பட்ட அந்த நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தாமே உன் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவார். அப்போ அவருடைய பிள்ளைகளான வந்து இருக்கிறோம், சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறார், உங்களுக்கு நிறைவாழ்வை பெற்று சிறப்புறுவர். அப்போ இந்த ஆண்டருடைய வார்த்தை வந்து என்ன செய்கிறது அப்படின்னா, நமக்கு நிறைவாழ்வை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சிறப்பை இந்த சமூகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த பகுதிகளில் வந்து இவனை போல வாழணும்யா, வாழ்ந்தா இவனை போல வாழணும்யா என்கிற அந்த ஒரு சிறப்பு பேற்றினை கொடுக்கக்கூடிய ஒன்றாக வந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்து இருக்கிறது. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகணுமா, ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லணுமா, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசிக்கணுமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதே, ஐயோ ரொம்ப ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் செலவழிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் என் நண்பர்கள் வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்களே. நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டா என்ன, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணலன்னா என்ன, குடியா முழுகி போயிடுது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மை நாம் வந்து நியாயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழலில், கால ஓட்டத்தில், சமூகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் சொல்கிறது உனக்கு வந்து ஒருவேளை சலிப்பாக இருக்கலாம்ப்பா, நான் மகனே இதை நீ கேட்டனா, என் வார்த்தையின்படி நீ வாழ்ந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும்ப்பா, நீ நிறைவை தான் பார்ப்பப்பா, வளமான வாழ்க்கையை பார்த்து கொள்வப்பா. அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆழமான அழகான நினைவூட்டலையும் எச்சரிக்கையும் கொடுக்கக்கூடியவராக இந்த நாளும் இருக்கிறாரு. பிரியமானவர்களே, எசாயா புத்தகத்தில் அதிகாரம் 28 இறைவார்த்தை 23 இப்படியாக வாசிக்கிறோம். செவி கொடுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள், செவி சாய்த்து நான் சொல்வதை கவனியுங்கள். இன்றைக்கு பிரச்சனையே அதான், செவி சாய்க்க நேரம் இல்லை. இன்றைக்கு நிறைய பெரியவர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்தில் மூத்தவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம வந்து செவி மடுக்கலை. நிறைய ஞானத்தோடு இருக்கலாம், அவங்களுக்குள்ள நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் குறைபாடுகள் இருக்கிறது. அப்போ அந்த முதிர்ச்சியில் அது ஒரு ஞானம் வெளிப்படுகிறது. அந்த ஞானத்தை வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. உனக்கு என்ன தெரியும், நீ சும்மா இருக்கலவா என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வார்த்தைகளால் அவர்களை வந்து உதாசீனப்படுத்துகிறோம், தூக்கி எறிகிறோம். அப்படி தூக்கி எறிகிறப்ப என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவர்களிடம் இருக்கக்கூடிய ஞானத்தை, அனுபவத்தை நம்மளால் வந்து பெற்றுக்கொள்ள முடியலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நீ எனக்கு செவி கொடு, நான் சொல்கிறத கவனி, செவி கொடு கவனி, சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண, கவனிக்கிற காது கொடுத்து கேட்கறதும் இல்லை, கவனிக்கிறதும் இல்லை. இந்த சாமியார் தானே, இவர் இப்படி தான் பிரசங்கம் வைப்பார், இவர் இப்படி தான் பூசை வைப்பார் என்று என்ன செய்யணும் அப்படின்னா, சாமியாரை பார்த்த உடனே அப்படியே நம்ம வந்து அப்படியே வேற வேற என்னது சிந்தனைகளுக்கு அல்லது வேற வேற காரியங்களுக்கு, வேலைகளுக்கு வந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு நாம் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலைகள், பார்வைகள் தவறு என்பதை ஆண்டவர் வந்து இன்றைக்கு நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்போது செவிகொடு, என் வார்த்தைக்கு செவிகொடு, கவனி. அப்படி கவனிச்ச அப்படின்னா என்ன செய்ய, உன்னுடைய வாழ்க்கை வந்து வளமானதாக இருக்கும் என்று ஆண்டவர் வந்து குறிப்பிடுகிறார். அதே போல் யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 4 வந்து இப்படியாக வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார், ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே எப்படி ஆண்டவர் ஒரு ஆயனாக அங்கு நம் முன்பாக செல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க, அதில் நிறைய கஷ்டங்களை பட்டிருக்கிறாங்க, நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்கிது. அப்போ அந்த அனுபவத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து போதனைகளை கொடுக்குறாங்க. வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், நெளிவு சுழிவு இருக்கும், சும்மா ஆவுன்னு குதிக்காத, கொஞ்சம் அமைதியாயிரு, பொறுமையாயிரு, உனக்கு எல்லாம் ஆண்டவர் வந்து உனக்கு வந்து பக்குவப்படுத்துவார், அந்தந்த நேரத்தில் அந்தந்த வயசில் உனக்கு தேவையானதை வந்து ஆண்டவர் வந்து கொடுப்பார். என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள், முதியவர்கள் நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அப்போது அதை வந்து கேட்குறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வந்து செவி கொடுக்கிறப்ப, கவனிக்கிறப்ப, அதை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வந்து வாழ்கின்றோம். நம்முடைய வாழ்வு நிறைவுள்ளதாக இருக்கிறது, சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. நல்ல பிரியமான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த திருப்பள்ளியில் குறிப்பாக திருவுருகை காலத்தில் வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து தொடங்க போகிறோம். 2 நாள் தான், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை.
அப்போ அதனால தான் அதற்கேற்ற வாசகங்களை நம்ம நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. இன்னும் இந்த 4 வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு அடிக்கடி விழிப்பு நிலையோடு இருக்கணும், ஆயத்த நிலையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த பகுதியே வருவது போல் நமக்கு தோன்றும். என்னப்பா போன வாரம் தானப்பா இந்த பிரசங்கம் வந்துச்சு, திங்கக்கிழமை தானப்பா இந்த நற்செய்தி வாசகம் வந்துச்சு, வியாழக்கிழமை தானப்பா இந்த நற்செய்தி வாசகம் வந்துச்சு, என்னப்பா திடீர்னு என்ன திங்கக்கிழமை வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை வருது, என்ன பிரசங்கம் வைக்கிறது, இதே தானே சாமியார் சொல்ல போகிறாரு என்கிற மனநிலையில் சலிப்போடு இருக்காம கொஞ்சம் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி மடுப்போம். குறிப்பாக திருவருகை காலத்தை தொடங்க இருக்கக்கூடிய இந்த வேளையில் நம்முடைய வாழ்வை நாம் சரி செய்ய வேண்டும், சீர்படுத்தணும். சரிங்களா? சீர்படுத்தினாதனா சரி செஞ்சாதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, எசேக்கிய மன்னன் அங்கே எசாயா வழியாக ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, உன் வீட்டை சரி செய் என்ற அவருக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. அவனுடைய வீட்டையும் சரி செய்கிறான், தன்னுடைய இதயம் என்கிற அந்த வீட்டையும் சரி செய்கிறான். அப்போ சரி செஞ்சதுனால என்ன நடக்குது, அவனுடைய வாழ்நாள் 15 ஆண்டுகள் நீடிக்கப்பட்டதை வாசிக்கின்றோம். அப்போது இந்த கிறிஸ்துமஸ் பிலாவுக்காக நம்ம தயாரித்து கொள்ளக்கூடிய இந்த நாட்களில் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இதயத்தை சரி செய், உன் வீட்டை சரி செய். இப்போ உன் வீட்டையும் உன் இதயத்தையும் எப்படி சரி செய்யணும் அப்படின்னா, இறை வார்த்தை வழியாக, நற்கிரியைகள் வழியாக, நற்காரியங்கள் வழியாக சரி செய். அப்படி சரி செஞ்ச அப்படின்னா நான் உன்னுடைய இதயத்தில் தங்குவேன், உன் உள்ளத்தில், உன் வீட்டில், உன் கோட்டையில் அமைதியை, ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால் அன்பு மக்களே, இந்த திருப்பலியில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் நான் திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், நிறைய நேரங்கள் நான் சொணக்கத்தோட சோர்வோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அல்லது சலிப்போட நான் கட்டாயத்தினால வற்புறுத்தலான திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், வேண்டா வெறுப்போட பங்கெடுத்திருக்கிறேன். ஆண்டவரே அந்த நேரங்களெல்லாம் நினைத்து நான் மனம் மறந்துறேன்ப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நான் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது, ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்கின்ற பொழுது நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் எனக்கு போதிக்கிறீர், வளமான வாழ்வை, நிறைவை எனக்கு கொடுக்க போகிறீர், சிறப்பான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுக்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மண்ணலை எனக்கு தாங்கப்பா, நம்பிக்கையை தாங்கப்பா, பார்வை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நெஞ்சமெல்லாம் உனக்கு தந்தேன் நீ தங்கவே, உன்னை தஞ்சம் என்று தேடி வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. நெஞ்சமெல்லாம் உனக்கு தந்தேன் நீ தங்கவே, உன்னை தஞ்சம் என்று தேடி வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. உந்தன் அருள் தந்திடுதே என்னில் நிம்மதி, உந்தன் அருள் தந்திடுதே என்னில் நிம்மதி. என்ன குறை எனக்கு வரும் உன்னில் வாழவே, உன்னில் வாழவே. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, இன்னுள்ளம் நீரை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட, உன்னில் பந்தமாகிட. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று,
ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தன் ஒருவரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றேன். அதனால் நாங்களும் இடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே,
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.